ஒரு ஸ்கூல்ல இது நடந்தது. இது ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையில வந்திருந்தது. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு டிஃபன் பாக்ஸ மத்தியானம் திறக்கிறா. சாப்பாடு கீழே கொட்டி போச்சு. அவ திறக்கும் போது கொட்டல, அவ திறந்து இப்படி வச்சிருக்கிறா. ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுல டிஃபன் பாக்ஸ வச்சு சாப்பிட உட்கார்ந்துருக்கா. ஒரு பையன் ஓடியானா தட்டி விட்டான். இந்த சாப்பாடு அப்படியே அந்த பேப்பர்ல கொட்டிடுச்சு. அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லல, எடுத்து அந்த சாப்பாடை கொட்டின சாப்பாடை சாப்பிட்டுட்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. எச்ச சோறு திங்கிறா கேலி பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு கவலை, அந்த என்டையர் கிளாஸ் அவளை கேலி பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு இப்ப தனியாயிட்டா. அவங்க டீச்சருக்கு தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு அந்த பொண்ணை கேட்கறாங்க, ஏமா சாப்பாடு கொட்டி போச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் உனக்கு வேற சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல, கீழே விழுந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடணுமா, கிளாஸே உனக்கு கலாட்டா பண்ணது பத்தியா, எவ்வளவு பெரிய குரூப் ஆகி போச்சு, சரி சரி நீ அப்படி பண்ணிருக்க கூடாது என்ன கேட்டிருக்கலாம். அந்த பொண்ணு சொன்னா, சாரி டீச்சர், நீங்களே சொல்லி இருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன், அந்த சாப்பாடு தான் சாப்பிடும். டீச்சர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, பிரின்சிபால்ட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. பிரின்சிபால் சொன்னார், என்னமா அது, உனக்கு சாப்பாடு விட்டு போச்சுன்னா சொல்லு, நான் பணம் கொடுக்குறேன், வேற சாப்பாடு வாங்கிட்டு சொல்றேன், நீ சாப்பிடலாம் இல்ல. சாரி சார், நீங்க பணம் கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் சார், அதை தான் நான் சாப்பிடுவேன். நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணு சொன்னா, நான் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும்னா 4:30 மணிக்கு எங்க அம்மா எந்திரிச்சு எனக்கு சமைச்சு பேக் பண்ணி 7 மணிக்குள்ள ஒரு சாப்பாடும் ஒரு காயும் ஒரு டப்பால போட்டு கொடுக்குறாங்க. சார், எனக்கு 8 மணிக்கு நான் ஸ்கூல்னு சொன்னா 7:30க்கு இருக்கணும்னு 4:30க்கு எந்திரிச்சு எங்க அம்மா தயார் பண்ண சாப்பாட்டை கீழே கொட்டிட்டு வேற ஒரு சாப்பாடு சாப்பிட என்னால ஜென்மத்துக்கு முடியாது சார். நான் ஒருபோதும் அப்படி பண்ண மாட்டேன். என்னோட தாயோட உழைப்பை என்னால அலட்சியப்படுத்த முடியாது. என் தாயோட உழைப்பை என்னால அலட்சியப்படுத்த முடியாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க சார், எங்க அப்பா பணக்காரர் இல்ல, ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல என்ன சேர்த்திருக்கிறாரு. ஆனா அவர் உண்மையில யார் தெரியுமா? கூலி, கைவண்டி இழுக்கிற கூலி. அவர் வேர்வை சொட்டி மூட்டையை தூக்கி போட்டு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடுபடுவார். எங்க அப்பா அப்படி சம்பாதிச்சு 200-300 எங்க அம்மாட்ட கொடுத்து அதுல அரிசி வாங்கி எங்க அம்மா கொடுக்குறாங்க. எங்க அப்பாவுடைய வேர்வை சிந்தி வந்த இந்த அரிசியை கொட்டிட்டு நான் சாப்பிட்டா அதை விட பெரிய பாவம் இந்த உலகத்துல வேற இருக்க முடியாது. எங்க அப்பாவுடைய வேர்வையை என்னால அலட்சியப்படுத்த முடியாது. 3வது அந்த பொண்ணு சொல்லுச்சு, இது மட்டும் இல்ல சார், ஒரு அரிசி விளையணும்னா வயல்ல மைசூர்காரன் தண்ணி விடல, காவிரியில இருந்து தண்ணி விடலன்னு என்ன கொதிக்கிறோம். இந்த தண்ணி வரணும். அந்த வயக்காட்டுல அந்த விவசாயி ராத்திரியில நின்று அந்த வயல்ல நின்று பம்பு வருது பள்ளி வருதுன்னு பார்க்காம தண்ணி கட்டி அதுல களை எடுத்து அறுவடை பண்ணி ஒவ்வொரு விவசாயியோட ரத்தத்தில இருந்து ஒவ்வொரு அரிசி மணி வருது சார். அதை தூக்கி நான் கீழே போட்டா இந்திய விவசாயிகள் எல்லோரையும் அவமதித்ததாக அர்த்தமாகிவிடும். அதனால் என்னால் ஒருபோதும் அப்படி செய்ய. Principal was shocked. Principal actually was literally shocked. அவர் சொன்னாரு, நீங்க ரொம்ப அழகா திங்க் பண்றமா, உங்களோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வியக்கறனா. You come to the assembly, ஸ்கூல் அசெம்பிளியை கூட்டினாரு. அந்த பொண்ணை சொல்ல சொன்னார். அவ என்ன ஃபீல் பண்றாளோ அதை சொல்ல சொல்லி, you won't believe, அவ ஸ்கூல் பீப்புள் லீடராக அந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாள். இந்த ஒரே விஷயத்துக்காக அவ ஸ்கூல் பீப்புள் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் தவறுகள் செய்பவர்கள் தலைவர்களாக ஆகக்கூடாது. தேசத்தின் மீதும் பெற்றோர் மீதும் அக்கறை உடைய நேர்மையானவர்கள் தலைவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு அந்த பெண் ஒரு அடையாளமா விளை